யோ பிரகாஷ், என்னைய தலையில துண்டு போட்டுட்டு வந்திருக்க? செல்லம், நான் பேசின பேச்ச அப்படி செல்லம். இப்ப துண்டு போடாம வர முடியாது செல்லம். ஆமா செல்லம், நீ தான் வாய விட்டல, உனக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். சீமானா, உங்களுக்கு எவ்வளவு சீட் கிடைச்சது? அட போப்போ, எனக்கு வரும்போது பஸ்லயே சீட்டு கிடைக்கல. என்னங்க ஆண்டவர, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. என்னைய சொல்ற ஒன்னும் புரியல. அதிகமா வாய் விடுற பொலிட்டீஷியனும் அதிகமா ஹைட் கொடுக்கற படமும் நல்லா போனதா சரித்திரமே இல்ல. என்ன ஆண்டவர இதை இப்ப சொல்றீங்க? முன்னாடியே சொல்லலாம்ல. யோ, வாழ்க்கையில் அடிக்கடிச்சாதான் இப்படி எல்லாம் கத்துக்க முடியும். சரி சரி, ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அவங்க காசுல. யோ, எங்கேயா போனீங்க 2 பேரும் ஷூட்டிங் டைம்ல? சீக்கிரமாங்கயா. ரஜினி நம்ம பையன் கூப்பிடுறாபா, போலாம். எனக்கு மட்டும் என்ன நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அது மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.